வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம கிளைகாலைசிஸ் பத்தி பார்க்கலாம். இதுக்கு பேரு EMP pathway அப்படின்னு சொல்லலாம். Glycolysis, one molecule of glucose is split into two molecules of pyruvic acid. So one molecule of glucose it is split into two molecules of pyruvic acid. In the glucose 6 carbon molecule, pyruvic acid 3 carbon molecule. Then it takes place in the cytoplasm because the enzyme required for glycolysis are present in the cytoplasm. So glycolysis takes place in the cytoplasm. ஏன்னா அதுக்கு தேவையான என்சைம் பூரா சைட்டோபிளாசம்ல தான் இருக்கு. It is discovered by Gustav Emden from German, then Otto Meyerhoff from German, then J. Parnas from Polish, that is Poland. So it is called as EMP pathway, Emden Meyerhoff Parnas pathway அப்படினு சொல்லுவோம். So it is the first and common stage for both aerobic and anaerobic respiration. Aerobic respiration க்கும் anaerobic respiration க்கும் first stage ஆகும் common stage ஆகும் glycolysis இருக்கு அப்படினு பார்ப்போம். Glycolysis is divided into two phases. அதுல first phase பார்த்தோம்னா preparatory phase அப்படினு சொல்றோம். It is otherwise called as endergonic phase, that is energy invested phase அப்படினு சொல்றோம். Or it is otherwise called as hexose phase. இது hexose phase அப்படினு நம்ம சொல்றோம். First 5 steps is preparatory phase அப்படினு பார்ப்போம். Second phase பார்த்தோம் அப்படினா payoff phase அப்படினு சொல்றோம். It is otherwise called as oxidative phase or exergonic phase, that is energy released phase or energy produced phase அப்படினு நம்ம சொல்றோம். Or triose phase அப்படினு நம்ம சொல்றோம். So இங்க பார்த்தோம்னா ஸ்டெப் 6ல இருந்து 10th வரைக்கும் இந்த payoff phase இருக்கு அப்படினு பார்ப்போம். So first step phosphorylation அப்படினு பார்க்கிறோம். Phosphorylation அப்படினா adding of phosphate group to a molecule. So ஒரு phosphate group ஒரு molecules கூட நம்ம ஆட் பண்ணோம், அதான் phosphorylation அப்படினு நம்ம சொல்றோம். அதாவது குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் கூட பாஸ்பேட் ஆட் பண்ணா நமக்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அடினோசின் டைபாஸ்பேட்டா மாறி ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் குளுக்கோஸ்ல இருக்கிற 6 கார்பன்ல 6வது கார்பன்ல போய் ஆட் ஆகுது பாஸ்பேட். சோ இந்த பாஸ்பேட் நமக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ட இருக்கிற ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் குளுக்கோஸ்ல இருக்கிற 6th கார்பன். சோ 6th கார்பன்ல இருக்கிறதுனால குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆச்சு. ஓகே, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தோம்னா ஹெக்ஸோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி சிம்பிள். சோ நமக்கு நல்லாவே தெரியும் குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு. இதுல 6வது கார்பன்ல பாஸ்பேட் போய் ஆட் ஆகுது. 6வது கார்பன்ல ஆட் ஆகுறதுனால இத குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாஸ்பேட் எங்க இருந்து வந்துச்சு? ATP மாலிக்யூல் அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் 6வது மாலிக்யூல்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ ATP ADP-ஆ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்ப்போம். Before the second reaction, we should learn the following things. Glucose versus fructose. Glucose and fructose are having similar molecular formula, but they have different functional group அப்படினு பார்ப்போம். So glucose and fructose க்கு same molecular formula இருக்கு, but அதோடைய functional group structure different-ஆ இருக்குன்னு பார்க்கிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். Glucose consists of an aldehyde group, that is CHO. Fructose consists of ketone group, C double bond O. Okay, so நம்ம ஃபார்முலால பார்த்துடலாம். So this is first oneல இருக்கிறது glucose. Glucose உடைய ஸ்ட்ரக்சர்ல இங்க ஆல்டிஹைட் குரூப் இருக்கு CHO. So இங்க பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸ்ல கீட்டோன் குரூப் இருக்கு. ரெண்டுக்குமே கெமிக்கல் ஃபார்முலா சேம் தான், C6H12O6 தான். பட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வேற. ஏன்னா பிகாஸ் குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட் குரூப் இருக்கு,
ஃப்ரக்டோஸ்ல கீட்டோன் குரூப் இருக்கு. இந்த மாதிரி சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஐசோமெரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, a chemical compound is transformed into any of its own isomeric form. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சேம் கெமிக்கல் ஃபார்முலா டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தா அது ஐசோமெரைசேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நமக்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கிடைச்சது. ஏன்னா பாஸ்பேட் மாலிக்யூல் வந்து குளுக்கோஸோட 6th கார்பன்ல ஆட் ஆச்சு. செகண்ட் ரியாக்ஷன் ஐசோமெரைசேஷன் தான் நடக்குது. இந்த ரியாக்ஷன்ல பாருங்க, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் பாஸ்போஹெக்சோ ஐசோமெரைஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. இங்க 6th கார்பன்லயே தான் பாஸ்பேட் இருக்கு. குளுக்கோஸ்ல எப்படி இருந்துச்சோ அதே தான் இங்க இருக்கு. பட் இங்க குளுக்கோஸுக்கு பதிலாக ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இருக்கு. ஏன்? பிகாஸ் இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம், சேம் கெமிக்கல் ஃபார்முலா டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர். சேம் கெமிக்கல் ஃபார்முலால 6 கார்பன் இருந்துச்சு, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். சோ அங்க 6th கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட் அப்படியே இருக்கு, எந்த சேஞ்சும் இல்ல. இங்க நேம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, குளுக்கோஸுக்கு பதிலாக ஃப்ரக்டோஸ் இருக்கு. So glucose 6 phosphate is converted into fructose 6 phosphate in the presence of phosphohexo isomerase. Okay. So second simple is over. Third step la paakalam. Again ஒரு phosphorylation நடக்குது. Phosphorylation நமக்கு என்னன்னு தெரியும், adding of the phosphate group into a molecule. First reaction மாதிரி தான். Fructose 6 phosphate ல again ஒரு ATP molecule வந்து add ஆகுது. இப்ப ஆட் ஆகிறப்போ அது எங்க ஆட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆட் ஆகுது. சோ ஏற்கனவே நமக்கு 6th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் ஆட் ஆயிருக்கு. சோ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் அப்படிங்கிறது ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். இதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். இங்கே அதேதான், ஒரு ஏடிபி மாலிக்யூல் that is adenosine triphosphate ல இருந்து ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு போயிடும். சோ ADP ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். cleavage அப்படின்னு பார்க்கலாம். a molecule will split into two அப்படிங்கிறது தான் cleavage ன்னு சொல்றோம். ரெண்டா பிரியுதுன்னா, சோ இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட் அப்படின்றது ஆல்டர்லேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆகும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஆகும் ஸ்பிளிட் ஆகுது. இதுதான் ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கணும். சோ 6 கார்பனா இருந்த மாலிக்யூல் இப்ப 3 கார்பனா தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. சோ ஒன்னு வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், another ஒன் வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்னு சொல்றோம். திஸ் இஸ் ஃபோர்த் ஸ்டெப். இந்த ஸ்பிளிட்டிங்க்கு ஹெல்ப் பண்ற என்சைம் பேரு ஆல்டோலேஸ் அப்படிங்கிற என்சைம். ஃபிஃப்த் ஸ்டேஜ் பார்க்கலாம். அகைன் ஒரு ஐசோமெரிசம் பார்க்கிறோம். ஐசோமெரிசம்னா என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும், சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த ஐசோமெரைசேஷன்ல கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமெரைஸ்ங்கிற என்சைம் மூலமா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமெரேஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமெரேஸ். இந்த ரியாக்ஷன் பாருங்க, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் இந்த ரியாக்ஷன்ல இருந்து தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்றோம். பட் இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆனா மட்டும்தான் அகைன் நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, 6th ஸ்டெப் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ரெண்டா பிரிஞ்சதுன்னு சொன்னோம் இல்லையா, ஐசோமெரைசேஷன்ல சேம் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. இந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்ல பாருங்க, ஆல்டிஹைட்னு பேர்லயே இருக்கு. ஸோ இங்க வந்து CHO குரூப் இருக்கு. தென் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இங்க கீட்டோன் குரூப் இருக்கு. எப்படி நம்ம வந்து குளுக்கோஸ்லயும் ஃப்ரக்டோஸ்லயும் அங்க பார்த்தோமோ அதே மாதிரி
இப்போ 6th ஸ்டெப் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டெப். ஆக்சிடேஷன் என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். எப்படி வேணா சொல்லலாம். சோ இங்க கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் அப்படிங்கறதா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ரியாக்ஷன்ஸ்ல பாருங்க, நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் சொன்னோம். ஆக்சிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவோம். இங்க NAD கூட ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுறதுனால NADH2 இது வெளியே போகுது. இந்த ரியாக்ஷன் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரியாக்ஷன்ல இன்னொரு விஷயம் பாருங்க, இங்க இன்ஆர்கானிக் பாஸ்பேட் டைரக்டா வந்து ஆட் ஆகுது. சரியா? இந்த கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்ல இங்க பாருங்க, கார்பன்ல 3வது பாஸ்பேட் இருக்கு. 3வது கார்பன்ல பாஸ்பேட் இருக்கு. இது 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்டா எப்படி மாறுச்சுன்னா, இன்ஆர்கானிக் பாஸ்பேட் மாலிக்யூல் அதுல இருக்கிற ஒரு பாஸ்பேட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆட் ஆகுது. அதனால இதுக்கு பேரு 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட். ஏற்கனவே பார்த்த ரியாக்ஷன் மாதிரி அங்க வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆச்சு ப்ரீவியஸ் ரியாக்ஷன்ஸ்ல. இங்க வந்து ஏடிபில இருந்து டைரக்டா எடுக்காம இங்க இன்ஆர்கானிக் பாஸ்பேட் மாலிக்யூல் டைரக்டா ஆட் ஆகுது. அதனால இதுக்கு பேரு டைரக்ட் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு பேரு. அப்போ வந்து கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்டா கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, டீபாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம். பாஸ்பாரிலேஷன்னா ஆடிங் ஆஃப் பாஸ்பேட் குரூப், டீபாஸ்பாரிலேஷன்னா ரிமூவல் ஆஃப் பாஸ்பேட் குரூப். ஓகே, சோ இந்த 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் 3-பாஸ்போகிளிசரேட்டா கன்வெர்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து 1 இல்ல, இங்க இருந்த பாஸ்பேட்டை காணும். ஏன் காணும்? ஏடிபியில இருந்து ஏடிபியா நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க ஏடிபி வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இங்க இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் கார்பன் மாலிக்யூல்ல இருக்கிற பாஸ்பேட் ரிலீஸ் ஆகி ஏடிபியா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதைத்தான் நம்ம வந்து டீபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் பேர் தான் பாஸ்போகிளிசரேட் கைனேஸ் அப்படின்னு சொல்றோம். பாஸ்போகிளிசரேட் கைனேஸ். சோ இப்போ உங்க 3rd கார்பன்ல மட்டும்தான் பாஸ்பேட் இருக்கு. அப்ப வந்து 3-பாஸ்போகிளிசரேட் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷிஃப்டிங் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த 3-பாஸ்போகிளிசரேட்னா என்ன அர்த்தம்? 3rd கார்பன்ல பாஸ்பேட் இருக்குன்னு அர்த்தம். 3rd கார்பன்ல இந்த 3rd கார்பன்ல இருக்க பாஸ்பேட் மாலிக்யூல் 2nd கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட் மாலிக்யூலுக்கு மூவ் ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. அதனாலதான் இதை வந்து ஷிஃப்டிங் பாஸ்பேட் ஃப்ரம் 3rd கார்பன் டு 2nd கார்பன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு சப்போர்ட் பண்ற ஹெல்ப் பண்ற என்சைம் பார்த்தோம்னா பாஸ்போகிளிசரோமியூட்டேஸ். மியூட்டேஷன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? சடன் சேஞ்ச். இங்க ஒரு சேஞ்ச் நடக்குது. இது 3rd கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட் மாலிக்யூல் 2nd கார்பனுக்கு மாறி இருக்கு. சோ 3-பாஸ்போகிளிசரேட் அப்படிங்கிறது 2-பாஸ்போகிளிசரேட்டா கன்வெர்ட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன் ஸ்டெப். டீஹைட்ரேஷனா நமக்கு தெரியும் ரிமூவல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த 2-பாஸ்போகிளிசரேட்ல இருந்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. இந்த ரியாக்ஷன்ஸ் ஹெல்ப் பண்றது வந்து ஈனோலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். சோ 2-பாஸ்போகிளிசரேட் ஈனோலேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு 2-பாஸ்போகிளிசரேட்டை பாஸ்போ ஈனால் பைருவேட் அப்படிங்கிற காம்பவுண்டா மாத்தும். இங்க எந்த சேஞ்சும் இல்ல. 2nd கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட் 2nd கார்பன்ல இருக்கு. லாஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, ஒரு விஷயம் நடக்குது. டீபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பாஸ்பாரிலேஷன் பார்த்தோம். பாஸ்பாரிலேஷன் ஆடிங் ஆஃப் பாஸ்பேட் ரூட். சோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ல டீபாஸ்பாரிலேஷன் பார்த்தோம். இங்கேயும் நம்ம டீபாஸ்பாரிலேஷன் பார்க்கணும். ரிமூவல் ஆஃப் பாஸ்பேட் குரூப். இந்த 2nd கார்பன்ல இருந்த பாஸ்பேட் குரூப்பை
ரிமூவ் பண்ணிட்டோம். எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ADP மாலிகூல் இங்க இருந்த பாஸ்பேட் மாலிகூல் ADP கூட ஜாயிண்ட் ஆகி ATP-யா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ADP கூட ஜாயிண்ட் ஆகி ATP-யா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ பாஸ்போஈனால் பைருவேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் பைருவேட் ஆர் பைருவிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆகுது. This is the last step. Okay, this is the last step. Okay, so இங்க ஒரு விஷயம் பாருங்க, நம்ம glucose molecule 6 carbon glucose molecule 3 carbon pyruvic acid மாறுச்சுன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு நடுவுல நிறைய பாஸ்பாரிலேஷன் நடந்திருக்கு, டீபாஸ்பாரிலேஷன்லாம் நடந்திருக்கு நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப பாருங்க, இந்த ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷன் நடந்துச்சு இல்லையா, இந்த ஃபிஃப்த் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு வாட்டி நடக்கும். 6th இருந்து 10th வரைக்கும் ரியாக்ஷன் 2 வாட்டி நடக்கும். ஏன் 2 வாட்டி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி ரியாக்ஷன் நடக்குது, அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்ல இருந்து பைருவிக் ஆசிட் 10th ரியாக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஒரு தடவை நடக்குது. அது முடிஞ்ச உடனே இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் again கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்டா மாறி சேம் ரியாக்ஷன்ஸ் மறுபடியும் நடக்கும். 6th இருந்து 10th வரைக்கும் நடக்கிற அந்த ரியாக்ஷன் again 2வது வாட்டி நடக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்லயும் நம்ம 2 இன்ட்டுன்னு போட்டிருக்கோம். இங்க 2 இன்ட்டுன்னு அர்த்தம் ஒரு ரியாக்ஷன் 2 வாட்டி நடக்குதுன்னு அர்த்தம். அப்படியா, இங்கேயும் 2 இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். அப்படியே 2 வாட்டி நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த செகண்ட் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் 2 வாட்டி நடக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்டா கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம நம்பர் வைஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டோம், தென் ரியாக்டன்ட் கொடுத்துட்டோம், ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம், என்ன என்சைம் ஹெல்ப் பண்ணுதுன்னு கொடுத்துருக்கோம். இல்லை இதை நீங்க சேஞ்ச் பண்ணி இங்க என்சைம் சென்டர்ல கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட், அப்புறம் என்சைம், அப்புறம் ப்ராடக்ட் அப்படின்னு படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். இங்க நமக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, நம்ம எவ்வளவு ஏடிபியை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் எவ்வளவு NAD இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். எவ்வளவு ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு குளுக்கோஸ் மாலிகூல்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசஸ் 1 ATP, இங்கேயும் ப்ரொடியூசஸ் 1 ATP. 7th ரியாக்ஷன்லயும் 10th ரியாக்ஷன்லயும் நமக்கு ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அதே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ்லயும் 3rd ரியாக்ஷன்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ATP ல இருந்து ADP ரிலீஸ் ஆச்சு இல்லையா அது. ஸோ இந்த 6th ரியாக்ஷன்ல இருந்து 10th ரியாக்ஷன் வரைக்கும் 2 வாட்டி நடக்கும் இல்லையா, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ப்ரொடியூசஸ் 1 ATP, காஸ்ட் 1 NADH, தென் ப்ரொடியூசஸ் 1 ATP அப்படின்னா இது 2 வாட்டி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, 2 வாட்டி நமக்கு கிடைக்குது. அப்போ ப்ரொடியூசஸ் இங்க ஒரு 2 ATP, இங்க ஒரு 2 ATP, டோட்டலா நமக்கு 4 ATP 6th ரியாக்ஷன்ல இருந்து 10th ரியாக்ஷன் வரைக்கும் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம 2 ATP இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்போ 4 - 2 ATP ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். How much ATP is produced from glycolysis? So 2 ATPs are used up in the first stage. First stageல 2 ATP molecules நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். Whereas 2 ATPs are released or 2 ATPs are generated in the final stage. That forms pyruvate. So final stageல second phaseல நம்ம 2 ATP ரிலீஸ் ஆகுது, ஜெனரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். However, because the final stage takes place twice, 2 வாட்டி நடக்கிறதுனால, this means that 4 ATPs are in fact released. Final stage la 4 ATPs release ஆகுது. Therefore, there is a net release of 2 ATPs per glucose molecule. ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்ல 2 ATP நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றோம். So 4 ATP minus 2 ATP is equal to 2 ATPs. நமக்கு 2 ATPs கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். Thank you.